அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தில் விளங்குகின்ற ஆனந்த தெய்வம். அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம். நம்முடைய சிற்சபையிலே விளங்குகின்ற தெய்வம். அம்பலம்னா இந்த உடம்பு அம்பலம். அம்பலத்தில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம்ன்ற மகாதெய்வம்ன்ற. அது உருவம் இல்லாத தெய்வம், அருவமான தெய்வம். அதுதான் சொல்றார். அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் அப்படின்னு சொல்றார். இப்படி இந்த தெய்வத்தை என்ன சொல்றாருன்னா, என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தருவொரு நாணமா மருந்து அப்படின்றார். இந்த தெய்வத்தை நீங்கள் என்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறீங்களோ, நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, இதை கருதுகின்றீர்களோ, அப்பவே என்றே எண்ணினும் நினைச்சா இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு நாணமா மருந்தே. இங்கே ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து இளமையாகிடும் அப்படின்னு சொல்ற. அப்புறம் இந்த விசுத்தி சக்கரம், விசித்திரமான அற்புதங்களை கொடுக்கக்கூடிய சக்கரம் விசித்தி. இந்த விசித்தி சக்கரம் அனைத்து நோய்களுக்கும் அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் வலுவூட்டக்கூடிய சக்கரம் விசுத்தி. அதனால விசித்தி சக்கரம் 16 இதழ்களை கொண்டது. அது 16 இதழ்களை கொண்டது விசித்தி சக்கரம். நிறம் நீல நிறம், பச்சை கலந்த நிறம். அதனுடைய நிறம் நிலமாகவும் இருக்கும், பச்சையாகவும் இருக்கும். அறிவு மேன்மை, உயர்ந்த படைப்பாளர். அறிவு மேன்மை, உயர்ந்த படைப்பாளர். அவங்க எதை செய்தாலும் விசித்திரமாக செய்வாங்க. விவசாயம் செய்தாலும் சரி, ஒரு மோட்டார் தொழில் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் அவங்க செய்கிறது விசித்திரமாக இருக்கும். ஒரு 4 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட உட்காந்துட்டு மோட்டரை ஆன் பண்ணுவார். கொல்லியில் பார்த்தா மோட்டர் எரியும். 4 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு ஒரு சுவிட்சை போடுவார். உடனே என்ன பண்ணும், மோட்டர் நின்றுடும். இப்படிலாம் இப்போ விஞ்ஞானம். அவங்களுக்கு இந்த விசித்தி சக்கரம் வலுவுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அவர்கள் தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தூய்மையான எண்ணம். விசித்தி சக்கரம் ஒழுங்காக சொல்லிட்டா, மிதமாக சொல்லிட்டுதுன்னா, வலுவாக இருந்ததுன்னா அவங்க தூய்மையாக இருப்பாங்க, சுத்தமாக இருப்பாங்களாம். அசுத்த ஆடைகள் அணிய மாட்டாங்களாம், பரிசுத்தமாக இருப்பாங்களாம். பேச்சு சத்தியம் தவறாது இருப்பாங்களாம். சத்தியம் தவறாமல், சத்தியம்னா சத்தியம் பறையணும், சத்தியத்தை கரெக்டாக கடைப்பிடிப்பார். ஒரு இதில் சொல்லுவாங்க, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் அப்படின்னுவாங்க. அதுபோல் சத்தியம் தவறாதவர்களுக்கு மட்டும்தான் விசித்தி சக்கரம் வலுவுடையதாக இருக்கும். இவர்களின் விசித்தி சக்கரம் வலுவுடையதாக இருக்கும்போது விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள். இவர்களுக்கு விசித்தி சக்கரமும் சுவாதிஷ்ட சக்கரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இவங்க விசித்தி சக்கரத்தில் சிந்தனை வைக்கும்போது சுவாதிஷ்டம் தொப்புள் இங்கே 4 அங்கலம், அந்த சக்கரத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு உடையது. அப்போ ஒவ்வொரு இந்த மோட்டரில் பார்த்து ஒரு காயிலும் ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துனே வராங்களா, அந்த மாதிரி இந்த 6 சக்கரங்களும் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகவே இருக்குது. இந்த விசித்தி சக்கரம் சுவாதிஷ்ட சக்கரத்தோடு தொடர்போடு இருக்கிறது. விசித்தி சக்கரம் சக்தி குறைந்தால், அந்த விசித்தி சக்கரம் மிதமாக சொல்லணும். அப்படி இல்லை சக்தி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மூச்சு திணறல், மூச்சு விடுதல், இந்த தோள்பட்ட வலி, தோள்பட்டை அதான் சொல்லுவாங்க, அது சாப்பிட்டு போச்சு, எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. எந்த எலும்பு தேயதில்லை,
நம்ம எண்ணம், நம்முடைய உடம்பு. அப்புறம் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, சக்கரத்தை மட்டும் சொல்கிறது இல்லை, சக்கரத்துக்கு வலு கொடுக்குறதுன்னு சொன்னால் உனக்கு வலு இருக்கணுன்றாங்க. அந்த காய்கறியிலே சாப்பிட்டாலும் சத்தான ஆகாரத்தை சாப்பிடணும். காய்கறிகள் இந்த வெஜிடேபிள் சாப்பிட்றவங்களுக்கு தான் விசித்தி சக்கரம் அருமையாக செயல்படும்ன்றார். அதிலே சக்தி ஊட்டக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுங்கள், நவதானியங்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சாப்பிடும்போது பேரறிவு கிடைக்குமா, விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகும், நிறைய கண்டுபிடிப்பாங்களாம், பெரிய கண்டுபிடிப்பாளராம், சாதனையாளராம் அவங்க. அது சரியாக இயங்காவிட்டால் மூச்சுத்திணறல், தைராய்டு, பாராதைராய்டுன்னு ஒன்று, அது ரொம்ப மோசமான தைராய்டுன்னு நினைக்கிறேன். நிணநீர் மண்டலம் பாதிக்கும். சரியாக இயங்கினால், அந்த சக்கரம் சரியாக இயங்கினால் அனைத்து நோய்களும் குணமாகும். அதான் ஏன்னா இப்போ சொல்லி வந்தது தான் அடுத்தது குணமாகுது. மூச்சு திணறல், தைராய்டு, பாராதைராய்டு, தோள்பட்ட வலி, தோல் நோய், இப்படி இந்த நோயெல்லாம் அந்த சக்கரம் மிதமாக சுழண்டு நம்முடைய சிந்தனையை அங்கே வச்சு கருதி வழிபட்டோமானால், அதான் சொல்கிறார் சிவவாக்கியர், கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வான்றார். கீழ்நிலைன்னு அவர் எப்படி சொல்கிறார் சிவவாக்கியர், கீழ்நிலையில் மூலாதார சக்கரத்துலேருந்து நீங்கள் மேலே போயிட்டு அதன் பிறகு மெடிடேஷன் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வாசி யோகம் ஒரு தவம், உடற்பயிற்சி ஒரு தவம், மனதால் எண்ணுகின்றது ஒரு தவம், எல்லாமே தவம் தான். அப்போ நம்ம வாசியும் பண்ணணும். வாசி பண்ணும்போது அனைத்து சக்கரங்களுக்கும் சக்தி கொடுக்கும். வாசி இருந்தால் தான் இளமையோடு இருக்க முடியும். ஏன்னா விஷ்மாச்சாரி அம்பு படிக்கல படுத்திருந்தாரு சொல்லுவாங்க. அப்படி அக்கு பஞ்சர் அதில் படுத்திருந்தனால தான் பல வருஷங்கள் 700 வருஷம் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. அதனால நம்ம விசித்தி சக்கரத்தில் நாம் ஒழுங்காக செயல்பட்டுவோமானால் அதனுடைய வர்ம புள்ளி, அதனுடைய வர்மம் ஒட்டு வர்மமா விசித்தி சக்கரத்தினுடைய வர்ம புள்ளி. அதான் இந்த சாமி கும்பிடும்போது இப்படி வச்சு இந்த இடத்துல இந்த கட்டை விரலுங்க படுற மாதிரி இப்படி வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த சக்கரம் இயங்கும். அப்படி இயங்கினாலும் நம்ம நினைக்கணும், நினைந்து உணர்ந்து எங்கே நினைக்கணும், இந்த இடத்துல நினைக்கணும், சக்கரம் மிதமாக சொல்லணும்னு நினைக்கணும். நினைந்து நினைக்கும்போது தான் அந்த சக்கரம் எண்ணம் தான், மனோபலம் தான். அதனால் நீங்கள் அனைவரும் இந்த விசித்தி சக்கரத்தினுடைய அற்புதங்களை ஏராளமாக இருக்குது, அவ்வளோ சொல்ல தேவையில்லை. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பார்ப்பாங்க தாய்மார்கள், அனைத்து சோத்தையும் பார்க்க மாட்டாங்க. அதுபோல் சக்கரங்கள் ஒழுங்காயினால் நன்மை, ஒழுங்காக இயங்கினால் நன்மை, தவறாக இயங்கினால் நோய், விடா நோய், காலமுறை மாத்திரம் சாப்பிடணும். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு நாணமாக மருந்தே, உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பற தவிர்க்கும் அரிசிவ மருந்து என்றார். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பற தவிர்க்கும் அரிசிவ மருந்து என்றார். உடலுக்கு ஒரு பிணி இருக்குது, உயிருக்கு ஒரு பிணி இருக்குது. இந்த ஆகாரத்தால் வர்றது உடலுக்கு, நம்முடைய ஒழுக்கத்தால் வர்றது உடல் பிணி, இதனால் உயிருக்கு பிணி வருமா. அதுதான் வள்ளல் சொல்கிறாரு, உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பற தவிர்க்கும் அரிசிவ மருந்தே, இந்த மருந்தாம்பான்றார். சிற்சபங்கண்ணே மனதை நிறுத்துன்னு கிட்டத்தட்ட ஒரு 2000 இடத்துல எழுதியிருக்கார். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம்ன்றார். அதனால் இதெல்லாம் சித்தர்கள் நம்முடைய வள்ளல் பெருமான் அனைவரும் கண்டுபிடிச்சி நமக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ எனக்கு தெரிந்த வரையில் என் சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் சொல்கிறேன். அதில் நல்லதை நீங்கள் எடுத்துங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சந்திரலட்சுமி நமஹ. கிரம்